ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது நம்ம எடுத்து கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லியும் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதில்லை. அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்க ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. வாங்க தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவை பார்த்திங்கன்னா ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன். நம்ம கடையிலேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாலுமே கூட ஒரு முறை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா திரும்பவும் சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் சலிச்சதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் ஒரே ஒரு முறை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி வேர்க்கடலை கொஞ்சம் அரைப்பட்டிருக்கணும், கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கணும். அதுபோல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். எள் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் எள்ளும் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி சூடான எண்ணெயை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை கூட நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக விரல் பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப கெட்டியாக மாவை பிசைஞ்சிட்டாலும் நம்மளால் தட்டு வடை தட்ட முடியாது. ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ரொம்ப இலக்கமாக மாவை பிசைஞ்சிட்டாலும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும், தட்டு வடை சாப்பிடவும் நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக விரல் உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பார்த்திங்கன்னா தட்டு வடையை தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தட்டு வடை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு உருண்டை பண்ணிவிட்டு மேலே ஒரு வாழை இலையை வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நல்லா ரவுண்டாக சூப்பராக நமக்கு பார்த்திங்கன்னா தட்டு வடை கிடச்சிரும். ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நான் பார்த்திங்கன்னா சின்னதாக லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன், பூரி மாதிரி எழும்பாமல் இருக்கிறதுக்காக. இது போல் கொஞ்சம் மெல்லிசாக தட்டும் பொழுது சீக்கிரமாக தட்டு வடை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா வெந்து வந்துடும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ வாழை இலையில் பார்த்திங்கன்னா எண்ணெயை லைட்டாக கொஞ்சம் தடவிட்டு மாவு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க முடியும். ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுக்கிட்டு மாவை ஒரு 10 உருண்டை பண்ணி இது போல் தட்டி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக எண்ணெயில் போட்டதுமே டக்குன்னு வெந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டு வடை டக்கு டக்குன்னு நம்ம தட்டி போட்டு செய்யறதுக்கு. அப்பப்போ கரண்டியை வச்சு பார்த்திங்கன்னா திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வடை நல்லா வெந்து வந்துருச்சு. மாவை எண்ணெயில் போடும்பொழுது நல்லா கொதிச்சிட்ருக்கும். இப்போ அந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள். தட்டு வடை நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நல்லா கொஞ்சம் இது போல் பெருசாக தட்டி எண்ணெயில் போட்டு தட்டு வடையை செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கப் அளவுக்கு தான் நான் பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன். ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தட்டு வடை வந்திருக்கு. ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்பப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவை போட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நான் சொன்ன டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது போல்
தட்டு வடை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரும். நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.